எங்கள் கிருபையின் தேவனே, இரக்கத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மத்தேயுவிலே ஆரம்பித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வருவதற்கு நீர் கிருபை செய்தீர். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அந்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளாத முடியாத சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்தீர். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இரும் அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசும், எங்கள் காரியங்களை விளக்கி காட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மதியப்படுவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மையாலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் தேவன் உங்களை நிரப்புவாராக. இந்த புத்தகம் முக்கியமா நியாயப்பிரமாணம், இதுக்கும் புதிய பிரமாணம், அதை கிரியா பிரமாணம் அல்லது விசுவாச பிரமாணம் அல்லது கிருபையின் பிரமாணம் என்று சொல்கிறோம். அதுக்குள்ள வித்தியாசத்தை தான் அதிகமாக, இதே மேன்மையானது. இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் மேன்மையானவர். அதாவது மோசையை விட, தேவதூதர்களை விட, எல்லாரையும் விட அவர் மேன்மையானவர் என்று காட்டுகிறார். அதே போல இந்த கிருபையின் பிரமாணம் இந்த நியாய பிரமாணத்தை விட எல்லாவற்றிலும் சிறந்தது என்றும், அதே போல இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இப்போ பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசாரியர்களை விட மிக உன்னதமானவர், மேன்மையானவர். ஏனென்றால் மேன்மையான பலியை செலுத்தினவர் என்பதை அதிகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 1ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் அப்படின்னு வரப்போகிற நன்மை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பலியாக மாண்டதுனால நமக்கு கிடைத்தது முதல்ல பரிசுத்த வாழ்வு, மீட்பு. ஒரு மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவத்தில் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. பரலோகத்திலே சேர்ந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதெல்லாம் வரப்போகிற நன்மை. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல கிடைக்கல. அதோட நிழலாய் மாத்திரம் இருந்தது. ஒரு நிழலை வச்சு யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது யாருடைய நிழல் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு நிழலை போட்டோ எடுத்து இது யாருடைய நிழல் கண்டுபிடிங்க பார்க்கலாம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அத மாதிரிதான் அது ஒரு நிழலா தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து முன்னால வர்றதுக்கு முன்னால அவருடைய நிழலை தான் அந்த நியாயப்பிரமாணத்திலே பார்க்க முடியும். அதனால வருஷந்தோறும் என்ன செய்தாங்க, பலியிட்டாங்க. கைவிடாமல் நாள்தோறும் பலியிட்டாங்க. அந்த பலியினாலே ஒருவரையும் என்ன செய்யல, பூரணப்படுத்த பிள்ளை. 2ஆம் வசனம் வாசிங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? வருஷந்தோறும் அவங்க பலி செலுத்துறாங்க. திறந்து ஆசாரியர்கள் பலி செலுத்துறாங்க. அவங்களோட உள்ளத்துல நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா அவங்க திரும்ப திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, பலி செலுத்த மாட்டார்கள். அவர் பூரணம் உண்டாயிருக்காது. அப்ப அந்த பலிகளை செலுத்துவதை அவர் என்ன பண்ணிப்பாங்க, நிறுத்தி இருப்பாங்க. 3ஆம் 4ஆம் வசனம். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இப்ப நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நம்ம செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள்ல ஆண்டவர் நம்மை சந்தித்தார். என்றைக்கு அவர் நம்மை சந்தித்தாரோ அன்றைக்கு நம்முடைய பாவம் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு நிச்சயம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. அன்றைக்கு அப்படி செய்தனா, இன்றைக்கு இப்படி செய்தனா, அப்படிலாம் பண்ணனா, இப்படி பண்ணன, அதெல்லாம் உண்மை நினைவே இல்லை. ஒரு நினைச்சு பார்த்தாலும் அது எப்போ அது பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனா அப்படி இங்க நிறுத்தப்படாதனால வருஷந்தோறும் அவங்க என்ன செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் பாவங்களை என்ன செய்யாது, நிவர்த்தி செய்ய மாட்டாது. 5-8 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடியே பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு 9ஆம் வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை அப்போ 40வது சங்கீதத்துல உள்ளதைத்தான் நாங்க இயேசு கிறிஸ்து சொன்னதே இங்க சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துல அவர் வரும்போது என்ன சொன்னாராம்? பலி காணிக்கலாம் நீங்க விரும்பல, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அதாவது மரியாளுடைய வயிற்று இதுதான் அவருடைய சரீரம், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறவர். இந்த ஆவியா இருக்கிறவருக்கு ஒரு பாடி வேண்டியதா இருந்தது. அந்த பாடி யாருலதான் உண்டாச்சுது? கன்னி மரியாதத்துல. சர்வாங்க தாரண பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதில்லை என்றீர். இப்போ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்போ 40வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்ய அவருடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன் என்றீர். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டுகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்கன தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உனக்கு பிரியமானது என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்துவதற்காக 1வது நீக்கி கொடுப்போ அந்த பாவ நிவாரண பலி மற்ற பான பலிகள் எதுவுமே ஆண்டவர் பிரியம் கிடையாது. உங்களுடைய சித்தத்தை செய்யணும், உம்முடைய சித்தத்திற்கு வாழ்ந்து உமக்காக என்ன செய்யணும்? பலியாக மரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக அந்த முதல் சொன்ன காரியங்களை பாவ நிவாரண பலிகளுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியா இந்த பூமிக்கு வந்தார். 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவம் ஒரே தடம் தான் பலியிடப்பட்டது. அதனால நம்ம எல்லாரும் என்ன ஆகிட்டோம்? அவருடைய கீழ்ப்படிதனாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக மாற்றப்பட்டு விட்டோம். 11, 12, 13. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் அதாவது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆசாரியன் நாள்தோறும் பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அது என்ன செய்யாது? ஒரு நாளும் பாவங்களை நிவர்த்தி செய்யாது. ஆனா இவர் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி இப்ப எங்க உட்கார்ந்துருக்காரு? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இனி அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த பூமியில அவருடைய சத்துருக்கள் சாத்தானுடைய கூட்டத்தை அழித்து போடுவதற்காக தேவனுடைய வலது பக்கத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்து இருக்கிறார். 14, 15, 16. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்கள் வரைக்கும் கற்பாறையில எழுதப்பட்டது இப்ப எங்க எழுதப்பட்டுச்சு? இருதயத்துல. அந்த உடன்படிக்கை இதயத்திலே எழுதப்பட்டு விட்டது. அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொன்ன பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். இனிமே என்ன செய்ய மாட்டேனா? நினைக்கவே
மாட்டேன் அந்த பாவத்தை. நம்ம ஒருவேளை கூட நினைச்சு பார்க்கலாம் அன்னைக்கு அப்படி செய்தோம்னு. ஆனா அவர் என்ன செய்யாரா, நினைத்தே பார்க்க மாட்டாராம். இடத்துல சொல்றாரு, என்னுடைய முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டேன் அப்படின்றார். பின்னால தூக்கி போட்டதை பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க முடியாது. இன்னொருத்தர சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார் அப்படின்னு இருக்கு. நம்முடைய பாவம் கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விலக்கி விட்டார் என்று. அப்போ அதை அவர் நினைத்தே பார்ப்பது கிடையாது, நம்முடைய பாவங்களே அக்கிரமங்களே. அதனால இவைகள் மன்னிக்கப்பட்டதுன்றாலும் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுச்சு. அதனால அதுக்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 19ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முன்னால முடியாது என்றால் அங்க திரை போடப்பட்டிருந்தது. அந்த திரையை தாண்டி தேவாலயத்தை, அந்த திரையை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து என்ன மரித்த போது அந்த திரை 2ஆக என்ன செய்யப்பட்டது, கிழிக்கப்பட்டது. இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தாக திரையினால் மாம்சத்தை பலியாக கொடுத்ததினாலே ஒரு புதிதானதும் ஜீவனுமான மார்க்கத்தை என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். பழைய மார்க்கம் ஒளிந்து போயிட்டு, பழைய ஏற்பாடு ஒளிந்து போயிட்டு, பழைய நியாயப்பிரமாணம் ஒளிந்து போயிட்டு, இப்போ ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை அவர் என்ன நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கம்னா வழி. அந்த வழியின் வழியாக பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன கிடைச்சது, அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அன்றைக்கு ரத்தம் செலுத்தாம பிரதான ஆசாரியன் அங்க முடியாது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அந்த பலியை செலுத்தி அந்த ரத்தத்தோடு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சு விட்டதால், பாவ பலியாக மறித்து விட்டதனால் நேரடியாக நம்ம என்ன செய்யலாம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்லது இயேசுவானவரோடு நேரடியாக பேச, நேரடியாக தொடர்பு கொள்ள, உறவு கொள்ள நம்மளால் என்ன செய்ய முடிகிறது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் ஒருத்தருக்கிறார். அவர் இருக்கிறபடினாலே, நமக்கு அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பதனாலே மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், அந்த மனசாட்சி மனசாட்சி இருக்கக்கூடாது. குற்றம் உண்டு குற்றம் இல்லைங்கிறத மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும். அந்த மனசாட்சி எப்பவும் பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னா, என்ன தவறு செய்தாலும், கோவப்பட்டாலும், எரிச்சல் அடைந்தாலும், என்ன தவறுகள் செய்தாலும் உடனே அவர்கிட்ட என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டது. உடனே அவருடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை அறிக்கையிட்ட ஆண்டவர்கிட்ட அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் என்ன செய்யணும், இந்த மனசாட்சி நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இதை சிலர் ஞானஸ்நானம் சொல்லுவாங்க, அது ஞானஸ்நானம் கிடையாது. ஏன்னா சுத்த ஜலம்ங்கிறது எந்த தண்ணீரையும் நம்ம குளிக்கிறோம், சுத்த கடல்ல கூட என்ன செய்யறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அது கிடையாது. சுத்த ஜலம் என்பது தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனம் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தும். சீசர் சொல்றாரு, என்னுடைய உபதேசத்தினால இப்பொழுதே எப்படி இருக்கீங்க, பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் சொல்றாரு. ஆண்டோருடைய உபதேசம், ஆண்டோருடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யறது, பரிசுத்தப்படுத்துகிறது. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஒரு உண்மையுள்ள இருதயம், நம்முடைய இருதயம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மற்றவங்க உரை சொல்லலாம், அன்பே கிடையாதுன்னு சொல்லலாம், வஞ்சகமான ஆள்னு சொல்லலாம், கபடமானு சொல்லலாம், ஏமாற்றுக்காரன்னு சொல்லலாம், எது வேணாலும் தவறா சொல்லலாம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உண்மையான ஒரு இருதயமாக காணப்பட வேண்டும். அடுத்தது விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னுடைய அப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து இருக்கிறார், தைரியமா நான் கிருபாசனத்தை செல்வேன். அது ஒரு விசுவாசம். ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார் அங்கிற ஒரு பூரண நிச்சயத்தோடும் என்ன செய்யணும், அவரிடத்துல சேர வேண்டும். 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அதாவது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் அதை அசைவு ஏற்படக்கூடாது. நிச்சயமா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவர் நிச்சயம் பரலோகத்துல என்னை ஏற்றுக்கொள்வார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், என்னுடைய குறைவுகளை மன்னிப்பார், என்னுடைய தவறுகளை மன்னிப்பார். நிச்சயமா ஆண்டவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டுல மிகவும் முக்கியமான வாக்குத்தத்தம் அதுதான். அதனால அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் நம்மள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட்டுற மாட்டார், விட்டு விலகிட மாட்டார். நம்ம சோர்ந்து போனாலும் தளர்ந்து போனாலும் நம்ம தைரியப்படுத்தி நம்முடைய பாதையில அவர் என்ன செய்வார், நிச்சயமாய் நடத்துவார். இந்த 24ஆம் 25ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல முதல் பகுதி மட்டும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நாமும் விட்டு விடாமல், அதான் அதோட நிறுத்திடுவாங்க. ஆனா எதுக்காக சபை கூடுறோம்னா அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு கொள்றது, ஒருவரோட உறவை நல்ல ஐக்கியம் கொள்வதற்கு, அதுதான் சபை கூடி வர்றதுல ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு சீப் பண்ணா போதும், ஒரு சீப் நல்லா இருந்துச்சு, ஒரு சீப் நல்லா இருந்துச்சு தான் சொல்றான். அவசியம்தான். ஆனா அதை விட ஒருவரோடு ஒருவர் உள்ள அன்பு நற்கிரியலுக்கு ஏவப்படும். நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து, ஏன் உங்க முகம் இன்னைக்கு ரொம்ப வாட்டமா இருக்கீங்க, ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க, ஏன் இப்படி சோர்வா இருக்கீங்க? போன சண்டே ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க, முகத்தை பார்த்தாலே ரொம்ப கவலையா இருந்துச்சு. பையன் கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிட்டான், 2 பொண்ணு, எல்லாம் ஒரு விவசாய குடும்பம் தான். அவரோட கணவர் இருக்கிறாரா இல்லையா தெரியல. 2வது பொண்ணு குழந்தை பெறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களும் இவ்வளவு கவலை, அந்த பொண்ணை கவனிச்சு அனுப்பணும், இந்த குழந்தைய சும்மா அனுப்பக்கூடாது, அதெல்லாம் சட்டங்கள்லாம் உண்டு, தேவையில்லாத சட்டங்கள். கட்டாயம் தாய் என்ன செய்யணும், ஏதாவது அந்த குழந்தைக்கு மோதிரம் போட்டோ ஏதோ போட்டு அனுப்பணும். அந்த சோகத்தோடு எவ்வளவு கவலையோடு கூட வந்து ஜெபம் பண்ண, எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, அந்த சர்ச்சைக்கு நிறைய டைம் போயிருக்கேன், பல வருஷங்கள் போயிருக்கிறேன். அது இப்போ காலேஜ் முடிச்சிச்சு, பிஎட் போகணும். முகம்லாம் வெளியே போயிருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வடிவ பொண்ணா இருக்கு, அதனால தைரியமான பேசுறவங்க யோசனையா இருக்கு, ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்டவங்களெல்லாம் கவனிச்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, அதுதான் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, மற்றவங்களை பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். நான் என்ன செய்தேன்னு ஓப்பனாங்க சொல்ல முடியாது. நான் ஒருத்தர் கவனிக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய வேதனை இதெல்லாம் பார்த்து கவனிச்சு ஏதாவது ஒரு நற்கிரியைகளுக்கு நம்ம நல்ல உதவிகளை செய்வதற்கு அது ஏவப்படணும். அதுக்கு பிறகுதான் வருது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடியவர் விட்டுறாம என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். புத்தி சொல்றது வந்து யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஒரு வாலிப பொண்ணு வந்து போட்டிருக்கிற சுடிதார்லாம் இப்போ உண்டு,
இன்னும் கட் பண்ணி அது எல்லாமே தெரியும் கால்லாம். அதான் அந்த பொண்ணை பார்த்து இப்பெல்லாம் போட்டு வராதம்மான்னு சொன்னா அந்த பொண்ணு கட்டாயம் கோவம் தரும். இப்படி தலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சொல்லும்போது கோவம் வரும். அதனால புத்திங்கிறது என்கரேஜிங் அப்படிங்கிறத எடுத்துக்கு, முக்கியமா என்கரேஜ் பண்ற மாதிரி. நல்லா பாட்டு பாடினம்மா, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்ஷிப் பண்ண, ஜோம் பண்ணா நல்லா இருந்துச்சு, நீங்க சிஸ்டர் நீங்க ஜோம் பண்ணீங்க, நல்லா உற்சாகமா பண்ணீங்க, அதே மாதிரி நல்ல சாட்சி சொன்னீங்க, நல்ல சாட்சியா இருந்துச்சு. யாராவது சர்ச்செல்லாம் சபையெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டாங்க, அப்ரிசியேட் பண்ணி. அவங்க அவ்வளவு இதா சொல்லுவாங்க, இப்ப என் மகளுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, எல்லாரும் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, நான் போல, கடவுள் என் பிள்ளைய அற்புதமா காத்து ரட்சித்தார் பாதுகாத்தார்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாம்பு கடிச்சு நம்ம சுகமானதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரக்கூடாது. மற்றவங்களை அப்ரிசியேட் பண்றது, ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்றது, என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன், அவரு இடையிலே போயிட்டார் பாஸ்டர், ஏன்னா அவருக்கு வேற இடத்துல கூப்பிட்டதுனால போயிட்டார். நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி நமக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணேன், ஏன்னா யார்ட்டையும் நான் காசு வாங்குறது இல்லை, நான் காசு செலவழிச்சு தான் போறேன், என்னுடைய படத்துல தான் போறேன், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க வந்தீங்க நான் சொல்லாம போயிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. ஒரு வாரத்தை நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நானும் அதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா சொல்லுவாருன்னு பார்த்தேன். நான் ஒரு மகனுக்காக 3 இடத்துக்கு வேலைக்கு 3 பேருக்கு அனுப்பி விட்டுருப்பேன், அதை சொன்னேன் அவர்கிட்ட. அப்ப கூட ஒரு தேங்க்ஸ் அவனு கூட சொல்லுவேன். ஆனா அதே தெரியல, தகப்பனுக்கே தெரியலன்னா அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவனோட சபை எப்படி இருக்கும். ரொம்ப அவனுடைய நிலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ சபை கூடி வர்றது ஒருத்தர் என்கரேஜ் பண்றது, பாஸ்டர் பேசுறதெல்லாம் கேட்டு போறதுக்கு மட்டும் இல்லை, ஒர்சி பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது. நான் வசனத்தை வச்சு சொல்றேன், என் கற்பனையில இருந்து சொல்லல. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, அதனால இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, இவங்க தள்ளாய் போயிடக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப கவலையோட வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, என் பையன் இப்படி ஃபெயில் ஆயிட்டான், அல்லது என் மகளுக்கு இத்தனை வருஷமாச்சு இன்னும் குழந்தை பிறக்கல. அப்போ அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. காலம் நெருங்கி வருகிறது ஆண்டோட வருகைக்கு, எவ்வளவு பாக்குறேன் அவ்வளவு அதிகமா புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். 26ல இருந்து 29 வரைக்கும் வாசிங்க. 26ல இருந்து 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். அப்போ சத்தியத்தை அறிவும் அறிவு, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைங்கிற அறிவு எப்பதான் வருது, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தான் வருது. அதுக்கு பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், தவறி பண்ணிடலாம், திடீர்னு ரொம்ப கோபத்தை கத்திரலாம், அல்லது ஏதாவது தூக்கி வீசிடலாம், மொபைலை தூக்கி வீசலாம், பாத்திரத்தை தூக்கி வீசலாம், இதா பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு யோசிப்போம், ஆஹா அப்படி தப்பா செய்யிட்டோமே, கோவப்பட்டோமே. அப்படி இல்லாம மனப்பூர்வமா விரும்பி ஒருவன் ஒரு பாவத்தை செய்வானால் அதுக்கு பிறகு வேற பலி செலுத்துறதுக்கு வேற பலி கிடையாது. அவனுக்கு என்னதான் வரும், நியாய தீர்ப்பு வரும் என்று பயம். ஆண்டவருடைய கோபாக்கனையுமே நம்ம மேல என்ன செய்யும். அதனால மனப்பூர்வமா எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, தவறி செய்திடலாம், ஆண்டவர் மன்னிப்பார். இப்போ மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவர், ஆக 2-3 சாட்சி வேணும், ஒருத்த மேல குற்றம் சாட்ட 2-3 சாட்சிகள் வேணும், இந்தாதான் அதை குற்றமாக என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ள. தேவனுடைய குமாரனை கால் கீழ் மிதித்து
வருஷம் செய்கிற உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி இது முற்றிலுமா பின்வாங்கி போன ஒருத்தனுடைய நிலைமை. அவருடைய அன்பெல்லாம் அறிஞ்சு எல்லாம் பண்ணி அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றவன் ஆண்டவருடைய வழியை விட்டு பின்வாங்கி போவானால் அவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இப்போ ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன், அன்புள்ள தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான், கிருபையுள்ள தேவன் தான். ஆனால் சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்க பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பழி வாங்குகிற தேவன். தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். தம்முடைய ஜனங்கள்னா அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார், விட்டுற மாட்டார். என் பிள்ளைதானு என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். 31 33 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக. அதனால பின்வாங்கக்கூடிய எண்ணங்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. எந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. அவருடைய கையில விடுறது பயங்கரமான காரியமா இருக்கும். முதல்ல ஆரம்ப காலத்துல நீங்க பிரகாசமாக்கப்பட்ட காலங்கள்ல நிறைய உபத்திரங்களை சந்தித்தீர்கள், போராட்டத்தை சந்தித்தீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், நிந்தை வரும், உபத்திரங்கள் வரும், மற்றவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். பின்பற்றேன்னு பயலத்துக்கிட்டு அலையிறாங்க. அவன் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை, அப்படியே வேடிக்கையா இருக்கும் மற்றவங்களுக்கு பார்த்தா. நாங்க எங்க மதத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். எங்களை விட்டு பிரிஞ்சு போய் நானும் ஒரு இயேசுவை பின்பற்றேன்னு போனாங்க. கடைசியில குடும்பத்துல எல்லாத்துலயும் பிரச்சனை. என் மகா சொன்னா அவங்க சர்ச்சைக்கு வர்ற பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கு. தம்பிக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து கொஞ்ச நாள்ல தம்பி கேன்சர். எல்லாரும் பரிகாசம், கிண்டல், கேலி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நடக்காதுன்னு பைபிளே இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல இதெல்லாம் நடக்கும். நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்க ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நடத்தப்பட்டவர்கள் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்க சபையில இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது பங்காளிகளா இருக்கலாம், அல்லது சபையில உறுப்பினர்களா இருக்கலாம். 34வது வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்போ இவர் ஜெயில இருக்கும்போது ரொம்ப எல்லாரும் கவலைப்பட்டாங்க. பவுலுக்கு இப்படி ஆயிட்டே, பவுலுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பரலோகத்துலதான் நமக்கு நிலையான சுதந்திரம் உண்டு, மேன்மையான சுதந்திரம் உண்டு என்று சொல்லி நம்முடைய சொத்துக்களை கூட என்ன செய்தார்கள், பவுலுக்காக அவருடைய ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். கொள்ளையடித்தேன் அப்படின்ற, அவங்க சொத்துக்களை கொள்ளையடித்தேன் அப்படின்ற அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செய்திருக்காங்க, பண உதவி செய்திருக்கார். 35 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. மிகுந்த பலன் என்பதுன்னா தைரியம், விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம்.
ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். நிச்சயமா என்னை சரியான வழியிலே, மேன்மையான வழியிலே வழி நடத்துவார். இந்த பாதையிலிருந்து, இந்த கொடிய பாதையிலிருந்து, கொடிய சோதனையிலிருந்து என்னை எப்படியாவது நிச்சயம் என்ன செய்வார், விலக்கி காப்பார். எங்க கூடிய விசுவாசத்தோடு கூடிய தைரியம் நமக்கு என்ன செய்யணும், அவசியம். தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்கு தத்தப்பட்ட பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை வேணும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுறதுக்கு என்ன செய்யணும், பொறுமை மிகவும் அவசியம். முப்பத்தேழுல இருந்து 39. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் சீக்கிரமா வருவார், தாமதம் பண்ண மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. மிகுந்த தைரியத்துக்கான விசுவாசம் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். அப்போ தைரியமா கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம பின்வாங்கி போயிட்டா ஆண்டவர் அவன் மேல பிரியமா இருக்க மாட்டார், அந்த மனிதன் மேல. நாம கெட்டு போக பின்வாங்குவர்களாய் இராமல் ஆத்மா ஈடாயிர விசுவாசிகளாய் இருக்கிறோம். இப்ப நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட போராட்டமான காலங்களிலும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. கெட்டு போக பின்வாங்கி போனா கெட்டுப்போம். அதுக்கு ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஒரு நாள இந்த பரலோகத்தில் செல்லத்தக்கதாய், இந்த மேன்மையான இடத்துக்கு செல்லத்தக்கதாய் நம்ம என்ன செய்யணும், விசுவாசிப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பின் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை நாளுக்காக மேலும் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவித போராட்டங்கள், மற்றவருக்கு முன்பாக நிந்தைகள், வேடிக்கையான நிலைமையா, வேடிக்கை செய்யக்கூடிய, பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையா இருந்தாலும், மற்றவர்கள் பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், நீர் அவர்களை தைரியப்படுத்தும், அவர்களை பலப்படுத்தும். நாங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய விசுவாசத்திலே தொடர்ந்து அவர் நிலைத்திருந்து ஒரு நாள் பரலோகத்திலே காணப்பட உதவி செய்யுங்க. பின்வாங்கி போய்விடாதபடி, சோர்ந்து தளர்ந்து போய்விடாதபடி பாதுகாக்க கேட்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பும். உடைய பரிசுத்த ஆவியால் அவளை தைரியப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், திடப்படுத்தும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியால் அவர்கள் நிரப்பி ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லா சோர்வுகளிலிருந்தும் எல்லா பலகீனங்களிலிருந்து அவர்கள் விடுதலை செய்வேன்னு கேட்கிறோம். உடைய அளவற்ற ஆசீர்வாதம் அவர் மேல் இறங்கட்டும் கர்த்தா. பலப்படுத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும், எல்லா தேவைகளையும் சந்தியும், எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை தாரும், எல்லா போராட்டங்களிலும் விடுதலை தாரும். குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கரம் அவளோடு கொடுத்து அற்புதமாய் நடத்தட்டும் கர்த்தா. இந்த குடும்பம் ஆண்டவரே அற்புதமான ஒரு குடும்பமாக ஆச்சரியப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட்டும் கர்த்தா. ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா நன்மைகளால் நிரப்பும் கர்த்தா. எல்லா நன்மைகளால் நிரப்பும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.